ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரை மூடி தேங்காய் மரவள்ளிக்கிழங்கும் வச்சு பஞ்சு மாதிரி சாஃப்டான வாயில் வச்சதும் கரையக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான மாலை நேர உணவு எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இப்படி ஒரு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை கிடைக்கும் போதே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். இனி அடிக்கடி செய்ய சொல்லி வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட மேல் தோலை சீவிட்டு பெரிய துளையுள்ள கிரேட்டரில் இது மாதிரி துருவி எடுத்துக்கங்க. இது மாதிரி துருவி எடுத்திங்கன்னா தான் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு கப்பால் அளந்து சேர்த்துக்கங்க. கப்பு இல்லாட்டி டம்ளரில் கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம். நான் துருவி எடுத்த 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு 2 கப் அளவுக்கு வந்தது. அளந்து எடுத்த முதல் கப்பை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியெலாம் சேர்க்காமல் அதில் இருக்க ஈரத்தில் இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வயிச்சு விட்டு சேர்த்துக்கங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா கீழே அரைபட்டுரும், மேலே அரைபடாமல் இருக்கும். அதனால் நான் சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்து 2 இடம் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்குமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. இப்போ எந்த கப்பில் மரவள்ளிக்கிழங்கு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். நான் 1/2 மூடி தேங்காவை அப்படியே துருவி சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா சுவையும் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து இது மாதிரி பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுடுங்க. ரவை சேர்த்துருக்கோம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ நல்லா ஊறின பிறகு திறந்துட்டு நல்லா இறுக்கமாக எடுத்து பாருங்கள். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் இலகன பதத்தில் வரும். எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நெழுப்பான பதத்தில் தாங்க இருக்கும். ரொம்ப இறுக்கமாக இருக்காது மாவு. இந்த மாதிரி இருந்தால் தான் வெந்ததும் சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ரவை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. கைகளில் கொஞ்சமாக ஒரு முறை நெய் தடவிக்கங்க. இப்போ மாவுலேருந்து எடுத்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. இதே நீங்கள் உருண்டைகளாக கூட உருட்டி எடுத்துக்கூடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு கடாயில் ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு ஸ்டீமர் பிளேட் எடுத்து உள்ளே வச்சு அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நல்ல கமகமன் பஞ்சு மாதிரி சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி. மரவள்ளிக்கிழங்குல இவ்வளோ சாஃப்டாக செய்ய முடியுமா? நீங்களே அசந்து போவீங்க. கிழங்கு அப்படியே நீங்கள் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி மாலை நேர உணவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு கிடைக்கும் போதே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.